வைஷாலியின் பொய். ஒரு ஊரில் ஜானகி ஆண்டி இருந்தார். அவருக்கு ரமேஷ், விக்கி, வினோத், வைஷாலி என்று 4 குழந்தைகள். ஜானகி அம்மாள் ஒரு முறை பிளம்ஸ் பழங்களை வாங்கினாள். குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று நினைத்தாள். பழங்கள் மேஜையின் மீது ஒரு தட்டில் இருந்தன. வைஷாலி இதுவரை பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டதே இல்லை. பழத்தை தின்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையால் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாள். எல்லோரும் சாப்பிட்ட பிறகு ஜானகி ஆண்டி பழங்களை எண்ணி பார்த்தாள். 1 குறைந்து இருந்தது. ஆன்டி, ஒரு பிளம்ஸ் பழத்தை யாராவது எடுத்து சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டாள். எல்லோரும் இல்லை என்று சொன்னார்கள். வைஷாலியும் அவர்களோடு சேர்த்து நானும் சாப்பிடவில்லை என்று சொன்னாள். ஓகே, யார் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிளம்ஸ் பழத்தில் ஒரு கொட்டை இருக்கும். சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக பிளம்ஸ் மரம் முளைத்துவிடும் என்றாள் ஜானகி. வைஷாலி பயந்து போய், இல்லை, நான் கொட்டையை ஜன்னலுக்கு வெளியே எறிந்து விட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினாள். பொய் சொன்னால் எப்படியும் மாட்டிக்கொள்கிறோம் பார்த்தாயா, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்று வைஷாலியை சமாதானப்படுத்தினாள் ஜானகி. நீதி, பொய் சொன்னால் ஒரு நாள் உண்மை தெரிந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.